பஸ்ல ஒரு பொண்ணு எடுத்த ஒரு வீடியோ, அதனால ஒரு ஆமாம், நபருக்கு கேரளாவில் ஒரு சூசைட். பஸ்ஸை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அது ரொம்ப மோசமான செயல். அது நிறைய நடக்குது, அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இது என்னவாகுதுன்னா ஒருத்தன் பண்ணால் கூட அதை நான் வந்து எடுத்து நான் வந்து அதை வேறு மாதிரி காட்டுறேன் பாருன்ட்டு அந்த பொண்ணுடைய அந்த வீடியோ பார்க்கும்போதே ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக அது எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் எப்படி அப்படி செய்வான், அப்படி இருந்தால் கூட அப்படின்னு ரொம்ப தவறாக இருந்தது. அது வினைகள் எதிர்வினைகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு ரோட்லேயே வச்சு அடித்தது அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் சொன்னாங்க. இது வந்து நிறைய விஷயம் அது தப்பாக இருக்குது. அந்த மாதிரி நடந்த வீடியோவை நீங்கள் எடுத்துகிட்டு பேசியிருக்கணும். இது அந்த மாதிரி தெரியல. இது முழுக்க ரீச்சுக்காகன்றது அதில் கொஞ்சம் தெரியுது. சூசைட் இந்த முடிவு எப்படி பார்க்குறீங்க? இது தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க? ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எடுத்தது என்ன சொல்லுவாங்க? அசிங்கமாக இருக்கும். அவருக்கு வயது ஒரு 42, அவருக்கு எப்படி ஒரு 12-13 வயசில் பசங்க இருப்பாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, எல்லா இடத்துலையும் ரியாக்ட் ஆகும். அது பொய்ன்னு தெரிஞ்சால் கூட நம்மளை தாக்க நினைக்கிறவன் அந்த வன்மத்தை வச்சுக்கிட்டு அதையே சொல்லுவோம். ஒரு அறிவியல் வளர்ச்சி பாசிட்டிவாக 10%, 90% அதை இதாக எடுத்துக்க நெகட்டிவாக கொண்டு போயிடுறாங்க. இது கட்டுப்படுத்தப்படணும்னு நினைக்கிறவன் யார்? பாதிக்கப்பட்டவன் மட்டும் தான் நினைக்கிறான். மற்ற பார்வையாளர்களாக அதை பற்றி நினைக்கல. எனக்கு வரல, அவ்வளோதான். பார்வையாளர் விரும்புகிறான். அதை சைபர் கிரைமில் கேஸ் கொடுத்தா இது மாதிரி ஒரு 1.5 லட்சம் கேஸ் இருக்குது சார், எப்போ போய் இதை பிடிக்கிறதுங்கிறாங்க. இன்னொரு விஷயம், இப்போ சோஷியல் மீடியாவில் நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே எல்லாருக்கும் ஒரு பதட்டத்தை கொடுத்த ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். அண்ட் பஸ்ஸில் ஒரு பொண்ணு எடுத்த ஒரு வீடியோ, அதனால ஒரு நபருக்கு ஒரு சூசைட். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதுதான் சொல்கிறேன், அந்த சோஷியல் மீடியாவே வந்து நல்ல விஷயம், நல்ல விஷயங்கள் நமக்கு சொல்லுது. இப்போ நான் நிறைய இப்போ வீடியோஸ் பார்க்குறோம். ஆனால் அதில் உள்ள மைனஸ் யாரும் என்ன வேணாலும் பேசுகிறதுக்கு அந்த இருந்து போகுது. அது மாதிரியான ஒரு இது இருக்கும்போது இந்த சிக்கல் வருது. அந்த பொண்ணு போய் ஒருத்தரை எடுக்குது. ஏன்னா இது இல்லைன்னே சொல்ல முடியாது. 100% சென்னை பஸ்ஸில், சிட்டி பஸ்ஸில் முன்னாடி போனால், இப்போ நம்ம பஸ்ஸில் போகல, நம்ம வந்து இப்போ கார்லேயோ பைக்லேயோ போகிறோம், பெரும்பாலும் ஆட்டோவில் போயிடுவோம். பஸ்ஸை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அது ரொம்ப மோசமான செயல். அது நிறைய நடக்குது, அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது எல்லா நாளுமே வருடங்களாக அது நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன பண்ணுறாங்க, அதிக டிக்கெட்டுகள் பஸ்ஸில் இடம் இல்லாததுனால, டிக்கெட்டுகள் நெருக்கி அடித்து நிற்க வேண்டியதுனால இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது 180% நடக்குது. தவறு யார்? அந்த மாதிரி ஆட்கள் யார்? ஆண்களாகத்தான் பெரும்பாலும் இருப்பார்கள். ஆனால் இது என்னவாகுதுன்னா ஒருத்தன் பண்ணால் கூட அதை நான் வந்து எடுத்து நான் வந்து அதை வேறு மாதிரி காட்டுறேன் பாருன்ட்டு அந்த பொண்ணுடைய அந்த வீடியோ பார்க்கும்போதே ரொம்ப பர்பஸ்னால் அது எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் எப்படி அப்படி செய்வான், அப்படி இருந்தால் கூட அப்படின்னு ரொம்ப தவறாக இருந்தது. அதுக்கேற்ற அவருடைய வினைகள் எதிர்வினைகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி சில வீடியோஸ் வந்து வைரல் ஆச்சு, நிறைய பேர் பேசினாங்க, அந்த பொண்ணுக்கு ஆதரவாக நிறைய பேர் பேசல. நமக்கு தெரியல உண்மை. ஒரு பொண்ணு ரோட்லேயே வச்சு அடித்தது அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் சொன்னாங்க. இது வந்து நிறைய விஷயம் அது தப்பாக இருக்குது. இது தப்பாக இருக்குன்னா இப்போ அந்த எண்ணமே இருந்த ஒரு ஆளுன்னே வச்சுக்கோங்க. ஆனால் உங்கள்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாங்களா தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா பொதுவாக அதை பேசிட்டு, பொதுவாக முதல் முறையாக எடுக்கும்போது பொதுவாக பேசணும். பொதுவாக பேசுனதுக்கப்புறம் அது அதிகமாக இருக்குன்னா அந்த மாதிரி நடந்த வீடியோவை நீங்கள் எடுத்துகிட்டு பேசியிருக்கணும். இது அந்த மாதிரி தெரியல. இது முழுக்க கொஞ்சம் இந்த பொண்ணு வந்து அந்த கேர்ள் வந்து அதை அதிகப்படியாக்கியிருக்கா தன்னுடைய ரீச்சுக்காகன்றது அதில் கொஞ்சம் தெரியுது. அதுவும் தப்பு தான். அண்ட் சூசைட் இந்த முடிவு எப்படி பார்க்குறீங்க? இது தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க? ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எடுத்தது என்ன சொல்லுவாங்க? அசிங்கமாக இருக்கும். அவருக்கு வயது ஒரு 42, அவருக்கு எப்படி ஒரு 12-13 வயசில் பசங்க இருப்பாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, எல்லா இடத்துலையும் ரியாக்ட் ஆகும். அது பொய்ன்னு தெரிஞ்சால் கூட நம்மளை தாக்க நினைக்கிறவன் அந்த வன்மத்தை வச்சுக்கிட்டு அதையே சொல்லுவோம். இது வருடம் ஃபுல்லாக நம்மளை கடந்து. ஆமாம், ஒரு அறிவியல் வளர்ச்சி பாசிட்டிவாக 10%, 90% அதை இதாக எடுத்துக்க நெகட்டிவாக கொண்டு போயிடுறாங்க. அதுதான் இதை வந்து கட்டுப்படுத்துறதுங்கிறது வந்து கஷ்டம்னு ஏன் சொல்ல வரோன்னா, இது கட்டுப்படுத்தப்படணும்னு நினைக்கிறவன் யார்? பாதிக்கப்பட்டவன் மட்டும் தான் நினைக்கிறான். மற்ற பார்வையாளர்களாக அதை பற்றி நினைக்கல. எனக்கு வரல, அவ்வளோதான். அப்போ அது அப்படி தான் பார்வையாளர் விரும்புகிறான். அதான் சொன்னலாம், அவனுக்குள்ளே இருக்கிற அந்த அடிமனதில் இருக்கிற அந்த இதுதான், அந்த வன்மமும் இந்த மாதிரியான புத்தியும் தான் அவன் வக்ர புத்தியும் அது பார்க்க சொல்லுது. நீங்கள் வந்து அதனால தான் யார் அதை பற்றி கேஸ் கொடுத்தா கூட, நீங்கள் சைபர் கிரைமில் கேஸ் கொடுத்தா இது மாதிரி ஒரு 1.5 லட்சம் கேஸ் இருக்குது சார், எப்போ போய் இதை பிடிக்கிறதுங்கிறாங்க. அது எப்படியாவது அதை மூடிடுறதா அப்படின்றது தான். ஆமாம், அது பாசிட்டிவாக தான் அப்படி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு அது பழகி போச்சு, சரி ஓகே அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுறாங்க. என்ன ஒன்று அது எது உண்மை போயின்னு அது பார்க்கும்போது தெரியும்.
ஓகே. இப்ப ஏஐயோட வளர்ச்சிய அத வந்து நம்ம பாசிட்டிவ் ஓகே இது ஏஐன்றது பார்த்தா நமக்கு தெரியுது. ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அத பார்த்து பயந்தவங்க நெறைய பேர் இப்ப இருப்பாங்க. தெரியுது. ஆமா. ஏஐங்கிறது தெரியுது. அது ஏஐயோட வளர்ச்சியை சில பேர் பயன்படுத்திக்கிறான். நல்லா அவன் பண்ண தப்பு நல்ல வீடியோவே ஏஐன்னு பொய் சொல்றான். ஆமா. அதுவும் நடக்குது. அதுவும் நடக்குது. ஸோ எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு அதாங்க ஒரு எதுவுமே போயிடும். இனிமே காலகட்டங்களில் அன்பு எதுவுமே இருக்காது, காதல் எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. நீட் அவ்வளோதான், தேவைகள் மாத்திரம். அந்த தேவைகளுக்கு ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும். இனி இருக்காது. சும்மா சொல்றது. எதனால சார்? ஏன்னா அன்பு காதல் இதெல்லாம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அதுதான் மிருகம், அதுதான் போயிடும்ல. அதுதான் அன்பு. அன்புங்கிறதே எப்படி இருக்குன்னாப்பா பர்பஸ்ஃபுல்லாக இருக்கு. காதலும் அதே மாதிரி இருக்கு. அது ரெண்டும் பொய்யாரு. நீடு அவ்வளோதான், ஃபிசிக்கல் நீடு தான் காதல்ன்ற மாதிரி இப்போ நிறைய விஷயம் வந்துடும். அதே மாதிரி அன்புங்கிறதும் வந்து இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் நேசிக்கிறேன். அதை தாண்டினா அடுத்த கட்டம் யாரோ அப்படின்ற ஒரு மனநிலையும் வருது. சோஷியல் மீடியான்னு பேசுகிறப்ப எனக்கு நீங்கள் சொல்கிறதும் கொஞ்சம் கனெக்ட் ஆகுது. என்னன்னா ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல் காமிக்கிறாங்க, எனக்கும் அந்த லைஃப் ஸ்டைல் தான் வேணும்னு சொல்லி பல பேர் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்களோ, இதுதான் கரெக்டான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அதனால அதை தேடி ஓடுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது எனக்கு. அதுதான் எல்லாருமே கண்ணாடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் பிரச்சனை. அடுத்தவனை பார்க்கவே இல்லை, எல்லாரும் கண்ணாடி வச்சுருக்காங்க. அப்போ அவங்க முகம் தான் அவங்களுக்கு பெருசு. ஓகே. அதனுடைய விளைவு தான் எல்லாருமே ஏதாவது ஒன்று சொல்லணும், இப்போ ஏதாவது ஒன்று செஞ்சிடணும். நான் அந்த அன்றைக்கி ஒரு பொண்ணு போய் கருவறையில் ஏதோ எடுக்குதுன்னு பிரச்சனை வருது, அதாவது அவங்களோட நான் ஏதோ ஒன்று சொல்லிடணும். எப்படியாவது பெட்ரூம் கதை உடச்சி நான் ஒன்று சொல்லிடணும் அப்படிங்கிற நிகழ்வு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கு தான் பார்வையும் அதிகமாக இருக்குது. எல்லா தளத்துலையும் டெலிவிஷனும் பொல்யூட் ஆகிடுச்சு, எல்லாமே பொல்யூட் ஆகி இன்றைக்கி வந்து இவன் எப்படி நல்ல அரசியலை தேடுவான்னு நினைக்கிறீங்க? இந்த க்ரௌடு அரசியல் பற்றி என்ன தெளிவு இருக்கும், என்ன தேடுவாங்க ஒரு தலைவர்கிட்ட, அது அடுத்த ஜெனரேஷன் ரொம்ப கொடுமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கற்பனையில் வச்சுருக்க அந்த விஷயம் என்னவா இருக்குது சார்? அடுத்த ஜெனரேஷன் இப்படி தான் இல்லை, இனி வந்து வாக்கு உரிமைகள்லாம் போயிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே. வாக்கு உரிமைகள் போய் ஒரு செட்டை அதுதான் ஒரு வாக்குரிமை போய் ஒரு 1000 பேர் 1000 முக்கிய நபர்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயமா மாறிடும் தலைமை. உனக்கு வாக்கு ஒன்று கொடுத்தா மட்டும் என்ன கிழிக்க போகிற நீ அப்படிங்கிற அளவுக்கு போய் அப்படி போயிடும். சரி, எவ்வளோ ஒருத்தன் பண்ணிட்ட ரூல்ஸ் இந்த கம்பெனி ஆகிடும், எல்லாமே இந்த கம்பெனிஸ் மாதிரி ஆகிடும், கார்பரேட் மாதிரி ஆகிடும். ஓகே. அது போகிற நோக்கம் தான் போகுது. இன்னொரு 20-25 வருஷம் கழிச்சு வாக்குரிமை பேட்டர்ன் இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ மெஷின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மெஷினில் வந்து பட்டன் அழுத்துறோம், ஒரு நம்பிக்கை அந்த ஓட்டு அங்கே போகுது, அதை இது பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீ வந்து உனக்கு புரிதலே இல்லை, நீ நல்ல ஆளையும் செலக்ட் பண்ண போகிறதில்ல, கீழே இருக்கிற மக்கள் ஏதோ காசு வாங்கிட்டு போடுறாங்க, மேலே உள்ளவன் ஓட்டு போட வர்றதில்ல, வசதியானவன். இவங்க எதுக்கு அப்புறம் ஓட்டு? நாங்களே அனௌன்ஸ் பண்ணுறோம், நீ உன் வாழ்க்கையை வழக்கம் போல் வாழ்ந்துக்கோ, நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம், ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக. ஆமாம், அவ்வளோதான். அதுதான் நடக்கும். அதுதான் சர்வாதிகாரத்தின் உச்சம்பாங்க. அது அந்த சர்வாதிகாரத்தை கொடுக்கறதே நம்ம மக்கள் தான், கையில் தூக்கி கொடுக்க போகிறோம். அது நடக்கும். அந்த மோசமான அரசியல் வாழ்க்கையினுடைய எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பூந்துடும். அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு எல்லாத்துலேயும் பூந்ததுனால தான் நம்மளால எல்லாத்துலேயும் குழப்பத்தில் இருக்கும். நெகட்டிவிட்டி அதிகமாக இல்லை, நெகட்டிவிட்டினே ஒன்றும் இல்லை, நெகட்டிவிட்டி தான் வாழ்க்கை முறை. பாசிட்டிவ்ன்றது இல்லை, அது இல்லாமல் நெகட்டிவிட்டி வந்து வாழ்க்கை முறை. பாசிட்டிவ்ங்கிறது தேவையற்றது. வரும் பாருங்க, என்ன பொய்யா சொல்றாங்க? அதிர்ச்சி தான், என்ன பண்றது, அதுக்குள்ளேயும் நம்ம கிளம்பிடணும்.